ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கமலதாஸ் எழுதின தி டான்ஸ் ஆஃப் தி யூனிக்ஸ் அப்படிங்கிற போமோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் வைஸாக நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து நம்ம இந்த சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் ரைட்டரை பற்றின ஷார்ட்டான ஒரு டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இவங்களுடைய ஃபுல் நேம், அதாவது நேம் பார்த்தோம் அப்படின்னா கமல சூரையா அப்படிங்கிறது இவங்களுடைய நேமாக இருக்குது. அண்டு இவங்க பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31 ஓகேங்களா. ஸோ மார்ச் 31 1934 பிறக்கிறாங்க. அண்ட் இவங்க இறந்தது 2009 மே 31 இவங்க இறந்துடுறாங்க. ஸோ இவங்களை ஃபேமஸாக நம்ம ஒரு வார்த்தையில் இவங்க தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களுடைய பெண் நேமை பார்த்தோம் அப்படின்னா மாதவி குட்டி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெண் நேம். ஸோ அந்த நேம் சொன்னோம் அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்க கமலதாஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்தியன் போய்ட் ரைட்டராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க இந்தியன் போய்ட் ரைட்டராக இருந்திருக்காங்க. அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மலையாளம், ஓகேங்களா. ஸோ மலையாளம் அந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அண்டு கேரளா இருந்தவங்க. அண்டு இவங்களுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி நாவல் அப்படின்னு பார்த்தோம், அதாவது ஆட்டோபயோகிராஃபி ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மை ஸ்டோரி அப்படிங்கிறது இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி ரைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸோட இஷ்யூஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சைல்டு கேரை பற்றி எழுதியிருப்பாங்க, அண்டு பொலிட்டிக்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. இப்படி தான் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அண்டு இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக மே 2009 31 இவங்க இறந்துடுறாங்க. எந்த ஏஜ் பார்த்தோன்னா 75. இவங்களுக்கு வயது பார்த்தோம் அப்படின்னா 75 வயசு இருக்கும்போது இவங்க இறந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்தோம் அப்படின்னா போமை நம்ம பார்த்துடலாம். டெக்ஸ்ட் வைஸாக பார்த்துருவோம். ஸோ இந்த போமோட ஒரு ஷார்ட் வியூ, அதாவது முன்னாடியே இந்த போயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் சுத்தமாக மழையே பெய்யாமல் இருக்கும். அந்த கிராமத்தில் சுத்தமாக மழைங்கிறதே இருக்காது. எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, வறட்சி இப்படி தான் இருக்கும். நம்ம சைட்லலாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் கிராமங்கள்லாம் இன்னமும் கூட அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள், அதாவது கழுதைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, நாய்க்கு திருமணம் பண்ணுறது, தவளைக்கு திருமணம் பண்ணுறது. ஸோ இப்படி நிறைய பண்ணுவாங்க. சில கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே உட்காந்து அவங்களுடைய உணவுப் பொருள்களை எல்லாமே சமைச்சு சாப்பிடுவாங்க. எல்லா வீட்லேயும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மழை வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த போமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஊருக்கு மழைப்பொழிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் யூனிக்ஸ், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள அழைச்சி அந்த ஊரில் ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த போமில் ரைட்டர் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே அருமையான ஒரு போம் அப்படின்னு சொல்லலாம். இதில் அங்கே டான்ஸ் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய ட்ரெஸ் கோடிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அற்புதமாக அந்த போமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம போமை பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்டிங்கே இட் வாஸ் ஹாட், ஸோ ஹாட் பிஃபோர் தி யூனிக்ஸ் கேம், ஓகேங்களா. ஸோ யூனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அப்படியே மழையே பெய்யல அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டான்ஸ், ஸோ அந்த யூனிக்ஸ் அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க. வைட் ஸ்கர்ட்ஸ் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வியர் பண்ணியிருக்க ஸ்கர்ட், அதாவது அந்த குட்டை பாவாடை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஸ்கர்ட்ஸ் அவங்க வியர் பண்ணியிருக்காங்க. அவங்க டான்ஸ் பண்ணுறதுல அவங்க ரவுண்டாக அப்படியே எல்லோரும் கை கோத்து டான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. ஸோ அப்படி அவங்க டான்ஸ் பண்ணுறதுல பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்கர்ட் அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றுது. அண்ட் சிம்பிள்ஸ் ரிச்லி கிளாஷிங். ஸோ அவங்க வச்சுருக்க அந்த ட்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரம்ஸோட சவுண்டு, அதில் இருக்க அந்த பெல்லோட சவுண்டு, இதெல்லாம் ரொம்ப ரிச்லி கிளாஷிங், அப்படியே சவுண்டை ரொம்ப அதிகமாக உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆன்க்லெட்ஸ் ஜிங்லிங். ஸோ அவங்க டான்ஸ் பண்ணும்போது அவங்க கணுக்காலில் வியர் பண்ணியிருக்க, நம்ம கொலுசுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த காப்பு கொலுசு, ஸோ அந்த மாதிரி அவங்க வியர் பண்ணியிருக்க அந்த ஆன்க்லெட்ஸ் பார்த்தோம்னா ஜிங்லிங் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பெனித் த ஃபேரி கல்மஹர், ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா எங்கே அப்படின்னா ஒரு அழகான ஒரு கல்முகர் ட்ரீக்கு அடியில், ஓகேங்களா. ஸோ ஒரு செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலர் அந்த ட்ரீக்கு அடியில் அவங்க எல்லாமே கூடி டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி டான்ஸ் பண்ணுற அவங்க பார்த்தோம் அப்படின்னா லாங் பிரைட்ஸ் ஃப்ளையிங், அப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய ஜடை ரொம்ப நீளமாக இருக்கான். ஸோ அந்த நீளமான ஜடையும் கூட அப்படியே ஃப்ளை ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அவங்க டான்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ரவுண்டாக போகும்போது அவங்க ஸ்கர்ட்ஸ் ரவுண்டாக அப்படியே பறக்குது. அவங்களுடைய ஜடை கூட அப்படியே
அப்படியே வந்து அதோட அந்த காற்றுல வந்து சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டார்க் ஐஸ் ஃப்ளாஷிங். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கண்கள் வந்து அப்படியே ஃப்ளாஷாக அடிக்கிற மாதிரி இருக்கும். பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும், மின்னல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய டார்க் ஐஸ் வந்து அப்படியே ஃப்ளாஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தே டான்ஸ் டில் தே ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கால்களில் வந்து காயம் ஏற்பட்டு அந்த காயத்துலேருந்து ரத்தம் அப்படியே ப்ளீட் ஆகுது, அப்படியே ரத்தம் கசிவு வர ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேவர் க்ரீன் டேட்டோஸ் ஆன் தேர் சிக்ஸ். ஸோ அப்படி அந்த டான்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த யூனிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் டேட்டோஸை வந்துட்டு அவங்க கன்னங்களில் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டேட்டோ பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே பச்சை குத்திருக்காங்க. ஜாஸ்மின்ஸ் இன் தேர் ஹேர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூந்தலில் வந்து அப்படியே மல்லிகைப்பூ வந்து சூடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். சம்வேர் டார்க் அண்ட் சம்வேர் ஆல்மோஸ்ட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து யூனிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து டார்க்காக இருக்காங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேர் வாய்ஸ் வேர் ஹார்ஸ், தேர் சாங்ஸ் மெலன்சலி. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஹார்ஷாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய சாங்ஸ் வந்து மெலன்சலியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அண்ட் தே சாங் ஆஃப் லவ் வாஸ் டையிங் அண்ட் ஆர் சில்ட்ரன் லெஃப்ட் அன்போர்ன். அவங்க அப்படி டான்ஸ் பண்ணும்போது ஒரு பாடல் வந்து பாடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாடல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் வாஸ் டையிங். ஸோ அவங்க நமக்கு பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஓகேங்களா. ஸோ காதல் லவ் பண்ணுறவங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு மன வேதனையோடு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வேதனையோடு அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க பாடல் பாடுறதை எதோட இன்னொரு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சில்ட்ரன் லெஃப்ட் அன்போர்ன். ஓகேங்களா. ஸோ ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போய் பிறக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ அப்படி இருக்கிற அந்த ஒரு தாயோட வேதனை எப்படி இருக்குமோ அப்படி வந்து ஒரு மனக்குமுறலோடு வந்து அவங்க வந்து பாடல் பாடுறாங்கன்னு சொல்கிறோம். சில்ட்ரன் லெஃப்ட் அன்போர்ன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கருவறையில் இருக்க குழந்தை வந்து ஆணோ பெண்ணோ கருப்போ சிகப்போ இல்லை நம்ம அப்பா மாதிரி இருக்குமா அம்மா மாதிரி இருக்குமா, இப்படி பல கற்பனையோடு வந்து அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கற்பனைகளோட அந்த தாய் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போய் பிறந்தா எவ்வளோ வேதனையோடு இருப்பாங்களோ அவ்வளோ வேதனையை மாதிரி ஃபீல் பண்ணி இந்த யூனிக்ஸ் வந்து அங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பீட் தேர் ட்ரம்ஸ், அதர் பீட் தேர் சாரி பிளேஸ்டு. ஸோ நிறைய பேர் அந்த யூனிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலர் வந்து அவங்க கையில் வச்சுருக்க அந்த ட்ரம்ஸை வந்து வாசிக்கிறாங்க, சிலர் வந்து அவங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வைல்டு அண்ட் ரிச்டு இன் வேக்கண்ட் எக்ஸ்டசி. அங்கே இருக்க நிறைய பேர் வந்து அப்படியே முணுகிறதா இருக்கட்டும், சோகத்தில் மூழ்கி இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்ஸ் வந்து அங்கே வந்து பெர்ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. தே வேர் தின் இன் லிம்ஸ் அண்ட் ட்ரை. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக அப்படியே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரி அப்படி தான் அவங்க வந்தெல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் லைக் ஹாஃப் போன்ட்டு. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே பாதி எரிஞ்சு போய், இப்போ எப்படி சடலங்கள் வந்து எரிஞ்சு போய் பாதியாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி பாதி எரிஞ்சு போய் ஃபியூனரல் அந்த சடலங்கள் இருக்குல்ல, ஸோ அப்படி இருக்கிற மாதிரியும் அண்டு வந்து அப்படியே வறட்சியில் வந்து அப்படியே வந்து மாட்டி தவிச்ச மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்போடு வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேரின் ஈச் ஆஃப் தெம் ஈவன் அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்காங்க. ஈவன் த க்ரௌஸ் வேர் ஸோ சைலண்ட் ஆன் ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்க காக்கை கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தில் உட்காந்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணுறத அப்படியே வந்து சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் தி சில்ட்ரன் வைடு ஐடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி நிற்கிற மக்களில் இருக்க குழந்தைகள் வந்து அப்படியே அவங்க கண்ணை சிமிட்டாமல் அப்படியே கண் விரித்து பார்க்கணும், வைடு ஐஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே ஆச்சரியமாக அப்படியே அவங்க அவ்வளோ வேகமாக, ஏன்னா அவங்க டான்ஸ் பண்ணுறதுல அவங்க ட்ரெஸ் அந்த ஸ்கர்ட் வந்து ரவுண்ட் ஆகிறதும் அந்த ஜடை வந்து பறக்கிறதும் அவங்களுடைய உடல் காலில் வந்து காயம் ஏற்பட்டு அந்த காலில் இருந்து ரத்தம் கசியறதும் அவங்க அப்படியே அந்த ஒரு மெலன்சலிக்கான அந்த பாட்டை பாடிக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி அழுகிறது, இதையெல்லாம் வந்து அங்கே இருக்க சுற்றி நிற்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைகள்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்டில் ஆல் வேர் வாட்சிங் தேர் புவர் கிரியேச்சர்ஸ். ஸோ அப்படியே அங்கே சுற்றி நிற்கிறவங்க பூரா சரி என்னடா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ மழை வரணுங்கிறதுக்காக தங்களை வருத்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே
சோகமாக எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்கை கிராக்கிள்டு தென் தண்டர் கேம். ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலனாக பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக அப்படியே ஸ்கை அப்படியே கிராக்கிள் ஆகுது. அங்கங்கே அப்படியே மேகத்தில் வந்து வெடிப்பு ஏற்படுது, இடி இடிக்க ஆரம்பிக்குது. தண்டர் கேம் அண்ட் லைட்னிங், மின்னலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி வந்து அப்படியே மேகமும் வந்து அவங்க கேட்ட மழையை திரும்ப கொடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் ரெயின் மெர்ஜ் ரெயின் தட் ஸ்மெல்ட் ஆஃப் டஸ்ட் இன் அட்டிக்ஸ். ஸோ ஃபைனலாக ரெயின் வருது. அண்ட் மீகர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மீகர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அற்பமான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக அந்த அற்பமான ஒரு மழை அவங்களுக்கு வந்து வர ஆரம்பித்து அந்த கிராமத்தில் வந்து பொழிய ஆரம்பிச்சிது. அந்த மழை வந்து கீழே தரையில் விழுந்தோடனே அங்கே அப்படியே மண் வாசம் சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி ஸ்மெல்ட் ஆஃப் டஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அப்படியே டஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த மண் வாசனை வருது அப்படின்னு சொல்லுவோம். இன் அட்டிக்ஸ் அண்ட் த யூரின் ஆஃப் லிசர்ட்ஸ் அண்ட் மைஸ். ஸோ அப்படியே அந்த மழை பெஞ்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் மழை இவ்வளோ நாளாக பெய்யாமல் இருக்குல்ல, ஸோ அதனால் அதில் என்ன ஸ்மெல் கலந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டிக்ஸ்னால் பறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருக்கிற யூரின் ஸ்மெல், அந்த பள்ளிகளுடைய யூரின் ஸ்மெல்லும் அண்ட் எலிகளுடைய அந்த யூரின் ஸ்மெல்லும் வந்து அப்படியே பரவி வருது. அந்த மலை வாசம், அந்த மண் வாசத்தோட இதுவும் கலந்து வருது அப்படிங்கிறதோட இந்த போயம் வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே அற்புதமாக நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த போயம் வந்து ரொம்பவே அற்புதமாக அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.